வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, செப்டம்பர் 14 இன்று துன்பம் நீங்கிய தூயவர் ஆவது எப்படி என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரிலே குறிப்பிடுகிறார். வாருங்கள் கேட்போம். துன்பம் என்பது என்ன என்றால், துன்பம் என்பதுதான் ஒருவருடைய பாவ பதிவுகள் என்று சின் பிரிண்ட்ஸ் என்று சொல்வார்கள் அல்லவா ஆங்கிலத்தில், அது என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். பாவப்பதிவு என்பது துன்பம் என்கிற வகையில் 2 நிலைகளிலே வெளிப்படுகிறது என்று குறிப்பிடுகிறார்கள். ஒன்று, உடலிலே நோய், உள்ளத்திலே கலங்கம் என்று 2 வழிகளிலே அந்த பாவப்பதிவுகள் வெளிப்படுகின்றன. அதை போக்குகிற வழிகள் என்பதுதான் புண்ணிய செயல்கள் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதை விட்டுவிட்டு பரிகாரம் செய்கிறேன் என்று பூஜை புனஸ்காரம் செய்வதோ வேறு காவடி தூக்குவதோ என்பதெல்லாம் உதவாது. அதற்கு மாற்றாக அந்த பாவப்பதிவுகளை நீக்குவதற்கு ஏற்ற ஒழுக்க செயல்கள், திருத்த செயல்கள் தான் அது பரிகாரம் என்பதாகும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்படி என்றால் அந்த போக்குகிற அந்த ஒழுக்க செயல்களில் முதன்மையானது உடலிலே நோயை போக்குவதற்கு உடற்பயிற்சி என்று குறிப்பிடுகிறார்கள். உடற்பயிற்சி செய்யும்போது அணு அடுக்குகள் ஏதேனும் சீர்குலைந்து இருக்குமானால் அதுவே தான் நோயாக தென்படுகிறது உடலில். எனவே அந்த அணு அடுக்குகள் எல்லாம் சீர் செய்வதற்கு முறையாக உடற்பயிற்சி பேணுவது என்பது ஒன்று. இன்னொன்று, உள்ளத்திலே களங்கம், மனதிலே ஒரு சிக்கல், கவலை, சோர்வு இதையெல்லாம் போக்குவதற்கு ஏற்ற ஒழுக்க செயல்கள் எதுவென்றால் தவம் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே ஒன்று தவம், இன்னொன்று இந்த உடற்பயிற்சி. இந்த 2ஐயும் செய்தால் நமக்கு வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் நீங்கி நாம் தூயவராக வாழலாம் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் குறிப்பிடுகிற அந்த செய்தியை உங்களிடத்தில் எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.